ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து தம்பிக்கு 2.5 மாதத்தோட தடுப்பூசி தாங்க போட்டிருந்தோம். தடுப்பூசி போட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஒரு 3 to 4 மணி நேரத்துலேயே காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சலும் இல்லாமல் கால் வலியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழேயே படுக்க மாட்டேன்ட்டாரு. நம்ம கையிலேயே தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. நர்ஸு சொல்லி தான் விட்டுருந்தாங்க, கண்டிப்பாக வந்து இதுக்கு காய்ச்சல் வரும், அதனால் பேராசிட்டமாலை கொடுத்து தான் விட்டுருந்தாங்க. பேராசிட்டமால் வந்து 2.5 ml 4 hours ஒன்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தாங்க விட்டுருந்தாங்க. அது கொடுத்ததுமே ஃபீவர் கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கினார் தம்பி. தூங்கி எந்திரிச்சதுமே திரும்பவும் கால் வலிக்கு ஒரே அழுகை. ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுங்கன்னு சொல்லி தான் விட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுத்து சமாதானப்படுத்தி ஃபீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் பக்கம் நல்லா தூங்கியிருப்பாருங்க. திரும்பவும் கால் வலிக்கு தாங்காமல் எந்திரிச்சிட்டாரு. ஆனாலும் கையை காலை உதறிட்டு பின்ன அழுதுட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நைட் ஃபுல்லாகவே சரியாக தூங்கவே இல்லைங்க. நம்ம கையிலேயே தான் வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஊசி போட்ட இடமும் கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் பேபிக்கு எப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை எப்படி சரி பண்ணணும்னு.